அழகான ஒரு கிராமத்துல 2 இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறாங்க. வாங்கம்மா வாங்க, பெரியோர்களே சிறியோர்களே, அண்ணன்மாரே அக்காமாரே, உங்க வாழ்க்கையில புது வெளிச்சம் காத்திருக்கு. இந்த விநாயகரை வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா பணம் கூவையை பிச்சுக்கிட்டு கொட்டும். இந்த விநாயகர் இமயமலையில இருக்கிற சித்தர்களால் பூஜை செஞ்சு தங்கமெல்லாம் பூசி உங்களுக்காக வந்திருக்கு. ஏன்பா இந்த சித்தர்களுக்கு வேற வேலை இல்லையா? இதை எப்படிப்பா நாங்க நம்புறது? நல்ல கதையா போச்சு போங்க. இந்த சிலைய வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்பானியே பெரிய பணக்காரனாரு. இது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும் இருக்கும். வீட்டுல பண கஷ்டம் எல்லாம் தீந்துரும். அப்படியாப்பா? அப்பனா எனக்கு ஒண்ணு குடுப்பா. இது மாதிரி பொய் சொல்லி அந்த விநாயகர் சிலைய ஊர் மக்களுக்கு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கல்லு கடைக்கு போயிடுறான். உண்மையிலே இந்த விநாயகர் சிலைய இமயமலையிலிருந்து எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் இல்லடா, நம்ம பக்கத்து ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழால 50 ரூபாய்க்கு வாங்கினது. அடுத்த நாள் காலையில குமாரோட அப்பா ரொம்ப வருத்தத்தோட இருந்தாரு. ஏண்டி இந்த பையன் இப்படி பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்? தண்ட சோறு. அப்பா எப்படியோ அப்படிதானே புள்ளையும் இருக்கான். இதுல நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த கழுதை என்ன பண்ணுது? நல்லா போர் இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல காலையிலேயே எழுந்திருச்சு அவன் நண்பர்களை பார்க்கறதுக்கு போறான். போற வழியில அவங்க மிலிட்ரி மாமா சின்ராசு எதிரில் வராரு. என்ன மாப்பிள்ள நெல்லுங்க, எங்க போறீங்க? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, மிலிட்ரிக்கு ஆளு தேவைப்படுதான். அந்த அப்ளிகேஷனை எழுதி போடலாம்ல. என்ன மாமா காமெடி பண்றீங்களா? நான் மிலிட்ரிக்கு போறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா. படிப்பு முடிச்சிட்டு இப்படி வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்க, நீ எப்படி உருப்புற போற? போ போ. அவங்க மாமாட்ட பேசிட்டு அவன் நண்பனை பார்க்க கிளம்பிட்டான். உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? ஏன் இவ்வளவு நேரம்? பெரிய கலெக்டர் இவரு வெட்டியா தானடா உட்காந்துருக்க. சரி சரி, அந்த உட்காரு. டேய், இன்னைக்கு புதன்கிழமை நம்ம முனியாண்டி விலாஸ்ல நெய் பரோட்டா போட்டிருப்பாங்க. காசு இருக்கா? போய் சாப்பிடலாம். என்கிட்ட ஏதுடா காசு? எவனாவது வருவான், அவன்கிட்ட ஆட்டைய போடலாம். அந்த நேரம் பார்த்து அவன் நண்பன் பாலு அந்த வழியா வரான். டேய், 2 பெரிய மனுஷன் இங்க இருக்கும்போது எங்கடா வேகமா போற? எங்க அப்பா கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்களா. அதெல்லாம் அப்புறம் வாங்கலாம், வா முதல்ல வந்து உட்காரு. முனியாண்டி விலாஸ்ல புரோட்டா சாப்பிட்ருக்கியா? சூப்பரா இருக்கும். நான் அந்த கடையில புரோட்டா சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி பரோட்டா வேற எங்கேயும் கிடைக்காது. போலாமா அந்த கடைக்கு? போகலாம், ஆனா காசு. அதான் உன்கிட்ட மளிகை ஜாமான் வாங்குற காசு இருக்குல்ல. எங்க அப்பா காசு எங்கன்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வா போலாம். இது மாதிரி ராமுக்கு ஆசையை காட்டி கடைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. கடைக்கு போன பாலுவை காணோன்னு அவங்க அப்பா தேடிக்கிட்டு இருந்தாரு. மளிகை ஜாமான் வாங்க போன பையனை எங்கம்மா இன்னும் காணோம்? ஆமாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. என்னன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. பாலு பையனை தேடிக்கிட்டு அவங்க அப்பா கடைக்கு போறாரு. டேய் பாலு, உன்னை தேடிட்டு உங்க அப்பா வராரு. பாலுவோட அப்பா அவனை போட்டு அடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முனுசாமி பையன்தான். நான் போய் அவங்க அப்பன்ட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். கோவமா பாலுவோட அப்பா முனுசாமி வீட்டுக்கு போறாரு. முனுசாமியும் அவங்க மனைவியும் திண்ணையில உக்காந்துருக்காங்க. அப்ப அங்க வந்த குமாரோட அப்பா, டேய் முனுசாமி, என்னடா புள்ள வளர்த்துருக்க? மளிகை ஜாமான் வாங்க போன என் பையன்கிட்ட காசை பிடிங்கிட்டு போய் புரோட்டா சாப்பிட்ருக்கானுங்க. என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாது. சரி விடுப்பா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே உன் பையன் என் பையனோட சேர்ந்து நான் பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டு போறாரு. ஏண்டி இந்த பையன் வேலை வெட்டிக்கு போகாம ஊர்ல இருந்த எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கானே, இவனை என்ன பண்றது? ஏங்க, எனக்கு ஒரு யோசனை. இவன் நம்ம பேச்செல்லாம் கேட்க போறதில்ல. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்டுதானே ஆகணும். இதுவும் ஒரு நல்ல யோசனையா இருக்கு. நான் போய் தரகரை பாக்குறேன். குடும்பத்தோட தரகர் சொன்ன பொண்ணை பாக்குறதுக்கு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல. மாப்பிள்ளைக்கு காப்பி போட்டு எடுத்துருவோமா? வாங்கம்மா வாங்க, பெரியோர்களே சிறியோர்களே. தம்பி, அந்த பொம்மை விநாயகரை பொய் சொல்லி என்கிட்ட வித்தது நீ தானே? அப்படி கேட்டதும் இவங்களுக்கு அவமானமா போச்சு. எப்படியும் பொண்ணு தரமாட்டாங்கன்னு அவங்களே கிளம்பிட்டாங்க.
அந்த அவமானத்துல நம்ம ஹீரோ சோகமா இருந்தாரு. அப்போ அங்க வந்து அவனோட நண்பன், டேய் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்கள, அவ ஏதோ என்கிட்ட பேசணுமா, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கா, ஓ. டேய் என்ன சொல்ற, அவ ஏன்டா என்னை பார்க்கணும்? என்ன விஷயங்க, என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமாங்க, அன்னைக்கு என்னை பார்க்காம கூட வந்துட்டீங்க. எப்படியோ உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதில்ல, அதான் நாங்களே கிளம்பிட்டோம். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. அன்னைக்கு ஜன்னல் வழியா நான் உங்களை பார்த்தேன். ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா யார் தாங்க ஒத்துப்பாங்க? முதல்ல கௌரவமான ஒரு வேலையை தேடுங்க. அப்புறமா வந்து எங்க அம்மா கிட்ட கேளுங்க, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நேரா நம்ம மிலிட்ரி மாமாவை பார்க்க போறாரு. மாமா, அன்னைக்கு மிலிட்ரி வேலை இருக்குன்னு சொல்லிங்க, அந்த வேலைக்கு போக நான் தயாரா இருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அன்னைக்கு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னீங்க. அப்புறம் அவங்க மாமா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். சரி மாப்பிள்ள, எப்படியோ வேலைக்கு போனா சரி. நாங்க எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம் கேட்கல. இப்ப அந்த பொண்ணு சொன்ன உடனே வேலைக்கு போற. சரி சரி. அவங்க மாமாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆர்மி செலெக்ஷனுக்கு போறான். தம்பி, நீங்க செலெக்ஷன்ல பாஸ் ஆயிட்டீங்க. உங்களை காஷ்மீர்ல ட்ரைனிங் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்.